ஓகே. நாங்கள் மேலணி இழையம், தொடுப்பிழையம், நரம்பிழையம், தசை இழையம் என்று 4 வகையான இழையங்கள் விலங்கிழையத்தின் அடிப்படையாக பார்ப்போம். அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த நரம்பிழையம். சரியா? நரம்பிழையத்திலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரதானமாக 2 வகை படிப்போம். ஒன்று வந்து என்ன, நரம்பு கலங்கள், அடுத்தது அதில் வர பசைக்கலங்கள். அப்போ இந்த நரம்பு கலங்கள், பசைக்கலங்களில் பசைக்கலங்களோட தொழில்கள் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பசையண்டைக்கே தெரியுது உங்களுக்கு என்ன, அது ஒரு கம் மாதிரியான ஒரு பேஸாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த வேலையே என்ன, ஒட்டுறது. அதாவது இப்போ ஒட்டுறன்னு எழுதக்கூடாது. என்ன, நரம்பு கலங்களுக்கு, அதாவது மெட்டால் நரம்பு கலம் தானே நாங்கள் ஒன்று என்ன பார்க்குறோம், நரம்பு கலம், அடுத்தது நரம்பு பசை. அப்போ இந்த கலத்தை ஒட்டுறவராக தான் இவர் இருப்பார். சரியா? அப்போ அது வந்து அதை ஒட்டுறேன்னு சொல்லாமல் நாங்கள் அது என்ன சொல்லுவோம், ஒட்டி அதுவும் என்னத்தை கொடுக்குது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒன்று செய்கிறோம், இன்னொரு ஒன்று ஒட்டுறோம்னா என்னத்துக்காண்டி, அது வந்து ஸ்ட்ரென்த்தாக நிற்கணும், அதாவது ஒரு ஆதாரம், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகே. அப்போ அதே தான் இங்கேயும் தொழில், நரம்பு கலங்களுக்கு ஆதாரம் வழங்குற, அது ஒரு பிரதான தொழிலாக இருக்க போகுது. ஆதாரம் யாருக்கு வழங்க போகிறார், மற்றவருக்கு வழங்க போகிறார். ஓகே. ஆதாரம் மண்டலம் யாராவது ஒரு ஆளுக்கு வழங்கணும், இருக்கிறதே 2 பேர் தானே, இப்போ அவருக்கு தானே வழங்கணும், அது சிம்பிள். இப்போ யாருக்கு வழங்க வரேன்னு குழம்பக்கூடாது. ஓகே. இதை விட உங்களுக்கு 3 தொழில்கள் தந்திருக்காங்க. சரியா? அந்த 3 தொழில் என்னென்ன ஞாபகம் வச்சுருக்கலாமன்றதுக்கு நான் உங்களுக்கு சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்னென்னு சொன்னால், எங்களோட ஆர்மி பேஸுகள், ஆர்மி கேம்ப்ஸ் பார்த்துருப்பீங்க தானே, அந்த ஆர்மி கேம்ப்ஸில் இருக்கிற ஒரு ஆர்மியையோ இல்லாட்டி ஒரு ஒரு செட் ஆஃப் ஆர்மியையோ யோசிச்சு பாருங்கள், ஒரு குரூப் ஆஃப் ஆர்மியை யோசிச்சு பாருங்கள். அவங்களோட பிரதான தொழில் என்னவாக இருக்கும். இப்போ தொழிலண்டு இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்குமே. யுத்தம், இப்போ போராட்டம் இல்லை, என்னென்னு சொல்கிறேன், இப்போ உலகமாக யுத்தமோ இல்லாட்டி அப்படி இப்போ அதுகள் நடக்கிற டைம் யோசிக்காமல் ஒரு சாதாரண வாழ்க்கை, இப்போ ஒரு நாட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சமாதானமாக இருக்குது. அந்த டைம் அவங்களது என்னவாக இருக்குமெண்டா, இப்போ கவர்மெண்ட் அவங்கள எப்படி வச்சுருக்குமெண்டா, முதலாவது விஷயம் அவங்களுக்கு நீட்டாக, அவங்க கேம்புக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அது வேறு, கேம்புக்குள்ளேயே என்ன செய்வாங்க, சரியான ஆகாரம் அவங்களுக்கு வழங்கப்படும். சரியா? அப்போ முதலாவது என்ன, அவங்களுக்கு ஒரு சரியான போஷணை அங்கே இருக்குது. ஓகேவா? போஷணை கொடுக்கப்படும், நீட்டாக போயிருக்கு. இவங்க ஓகே, அந்த போஷனை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதை தாண்டி என்ன செய்ய போகிறாங்க, இவங்க எப்பயுமே என்ன தான், இப்போ தான் நாடு சமாதானமாக இருக்குன்றதுக்காண்டி இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களோட நாட்டில் நீங்கள் காணக்கிடக்காட்டியும் திரைப்படங்களில் பார்த்துருப்போம், என்ன எப்பயுமே 24/7 அவங்க வந்து இந்த இப்போ ஒரு எல்லைகள்லாம் நிற்பாங்க. அதை கண்டிப்பாக பார்த்துருப்போம். அப்போ என்ன உண்டு, எப்பயுமே அவங்க காவல் காத்து கொண்டு தான் இருப்பாங்க. சரியா? ஓகே. காவல்ன்றது அவங்களுக்கு ஒரு பேசிக் இயல்பாக இருக்கும். போஷணை எடுப்பாங்க, கண்டிப்பாக போஷணை எடுப்பாங்க. அதை விட காவல் காத்து கொண்டு இருப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் நாங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ இதில் வந்து சொல்ல வந்த விஷயம் இந்த போஷணைன்னு சொல்கிறது. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆள் என்ன செய்யுதுன்றதை வச்சு தான் யோசிக்கணும். சரியா? ஓகே. அப்போ வந்து போஷணை அளித்தல்ன்றது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேவா? போஷணை அளித்தல், போஷணை அளிக்கப்படுது. அடுத்தது இந்த காவல் என்று சொல்கிற விஷயம் உண்மையாக காவலி, அப்போ காவலியாக தொழிற்படுகிறது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஓகே, தென் காவலின்றதை தாண்டி அடுத்ததான் என்ன இருக்குன்னு பார்த்தானா, இப்போ கிட்டத்தட்ட சரி, இப்போ ஒரு யுத்தம் வந்துட்டு இல்லாட்டி ஏதோ ஒரு போராட்டம் போர் நடக்குது. அதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர், அதாவது கொஞ்சம் பேர்னு நான் சொல்கிறது, கொஞ்சம் வீரர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு வைப்போம். போரில் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கு பிறகு என்னவாக இருக்க போகுது, அந்த இடம் வந்து காலியாயிரும். சரியா? காலியாகிட்டுன்றதுக்காக எப்பயுமே ஒரு அரசாங்கம் இப்போ ஒரு எல்லையில் நிற்கிறவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுறாது. உடனடியாக அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை போடுவாங்க தானே. அப்போ அது என்னவாக இருக்கும், மீள் நிரப்பலாக இருக்கும். சரியா? மீளை இன்னொரு ஆள் நிரப்புறாங்க. அப்போ இதே விஷயம்தான் இந்த 3 உதாரணம் நரம்பு பசைக்கலங்கள் உதாரணமாக இருக்குது. போஷணை அளித்தல், காவலி, அடுத்த மீள் நிரப்பல்.